சூரியநாதம் 89 கூறுவது, இன்று அவரவர் மதபோதனையில் அவரவர் இஷ்டத்தில் கூறுவது. திருமந்திரம் குறிப்புகளுக்கு அர்த்தம் எழுதியது சிவபரத்துவம் 11. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார் திருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காதோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. இதற்கு பொருள் உரை எழுதியிருப்பது, அருளாகிய ஒளி உருவினாயும் என்றும் குறைதல் இல்லாத அவ்வருள் காரணமாக அனைத்துயிர்க்கும் நடுவு நிலைமையானவனாயும் அழிவில்லாதவனாயும் உள்ள சிவபெருமான் தானே உலகிற்கு முதலாகியும் முடிவாகியும் பல்வகை உடம்பிலும் காணப்படுகின்ற இன்ப துன்பங்களாகியும் பரந்து நிறைந்திருக்கின்றான். இதற்காகவா அஷ்டசித்து நேடிய திருமந்திரத்தில் திருமூலர் எழுதியது? இப்பொருளில் உங்களுக்கு என்ன புரிந்தது? சூரியநாதம் 88 வரை கூறியது. ஆதியுமாய் என்றால் என்ன? அரணாய். அப்போது அயன் அரண் என்ற வார்த்தை பொருள் தெரிய வேண்டும், அதை கூற வேண்டும். உடலுள் நின்ற, அப்ப சிவபெருமான் மட்டும் இங்கே கிடையாது. வேதியுமாய் விரிந்தார் திருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காதோர். அப்போது அருட்சோதி என்றால் என்ன? சுருங்காதோர் 1601 குறிப்பு. தொல்காப்பியர் கூறுவது தசநாடி சுருங்க. அது எல்லார் உடலிலும் சுருங்காது, அதன் செயல் செய்பவர்களில் சுருங்குவது. அப்போது அழிவில்லாதவனாயும் தானே உலகிற்கு முதலாகியும் முடிவாகியும் என்பது சிவபெருமான். அப்படி என்றால் மற்ற மதக்கார் அவர்களுக்கு எந்த தெய்வம்? உன் தெய்வத்தை இஷ்டப்படவில்லையே. இப்படி கூறுவதில் நித்தமாகி, நித்தியன் யார்? இங்கு எல்லாம் ஏதோ ஒன்று வந்திருக்கிறது, போயிருக்கிறது. இங்கு சுருங்காதோர் தன்மையுள் ஓர், அதன் அர்த்தம் என்ன? தன்மை. அதன் தன் உடலில் உள்ளில், யாரு? திருமூலர் உடலுக்குள்ளில். நீதியுமாய். நீதி என்றது சில மதத்தார் எப்படி நீதியை பேசுகிறான்? நீதி அங்கு கிடைக்க வேண்டும், அந்த பொருள் இங்கு காணவில்லை. துன்பங்களாயும் பரந்து நிறைந்து இருக்கின்றான். தெய்வத்துக்கு துன்பம் வந்தால் உலகம் என்ன பாடுபடும்? இதை எழுதிய பொருளுரை இன்றைய படிப்பறிவு. திருமந்திரம் எண்ணில் தன்னில் தானே கண்டு என்று வரும் வார்த்தை அந்த உடலை குறிப்பது. சித்தர்கள் குறிப்புகள் அனைத்திலும் காண்பது அதுவே. இப்படி கூறுவதில் இங்கு அனைத்து உயிர்களின் செயல்பாடுகள் பொருளுரை கூறுவது. இதை படிப்பவர் கேட்பவர்களுக்கு எப்படி இதன் உண்மை நிலை புரியும்? காரணமாகி காரியமாகி பொருளாகி தத்துவமாகி புரியுமா இது உங்களுக்கு? இப்படி இதன் பொருள் கேட்டால் உங்களுக்கு என்ன பக்தி தோன்றும்? சிவபெருமானே காரணம் என்று. ஆனால் ஆதியுமாய் நித்தியமாய் அருள் ஜோதியுமாய், இந்த மூன்றிலும் எப்படி? சூரியநாதம் வியர்வை உழைப்பாளி என்றது கூறுவது. தமிழ் மொழியை தேவ பாஷையாக்கி கூறுவது. தேவ உடல் என்பது உடலை கூறுவது வசி தத்துவத்தில்.
சூரிய குருவஞ்சம் இதற்கு முன்னால் கூறியது. இன்றைய படிப்பறிவு இதை புரியுமா? இதன் வார்த்தை படித்தா இப்படி கூறுகிறது. அங்கு பரம்பரை வழியாய் வந்த பதம் அதை பற்றி மூனவரம் நல்கும் கவிக்கும் வான்பொருள்தானே காப்பு. இன்ப துன்பம் வானத்திற்கு உண்டா? பொருளுரை எழுதியவருக்கு தெரியுமா? இங்கு சூரியனை ஆதாரமாக்கி எழுதுவதில் அந்நிய நிழலை தீண்டாமல் உன் உடலில் நானாய சூரியன் செயல் உனக்கு தெய்வமாய் உள்ளதில் என் நிலை அடைய உன் உடல் செயலில் பொருள் என் செயல் இல்லாமல் என்னைப் போல ஒன்றையும் தீண்டாமல் என்னை ஏத்து. அது உன் செயல், என் செயல் கிடையாது. அது உன் அறிவின் திறன். அதற்கு வான் பொருள்தானே, அதை பற்றி எழுத வேண்டும். இப்படி கூறுவதில் பட்டினத்து சித்தர் நூல் 77ஆம் பேஜ் 172 தலைப்பு கூறுவது செவிலி கதிரவனை வேண்டல். அப்படி அது பட்டினத்து சித்தர் பாடல்கள் படித்தவர் எவரானாலும் அவர்களுக்கு புரியும். அது 170 முதல் 180 வரை படித்தால் புரியும். திருமந்திரம் அடி என்ற சொல் உடலை அதன் உறுப்புகளை கூறுவது. அவர்கள் குடும்பம் சொத்து தனம் ஒழிவாக்கி துறவியானது. இப்படி எழுதியதில் அர்த்தம் கூறுவது. இன்றைய படிப்பின் பொருள் கூறுவதில் என்ன புரிகிறது? இப்படி கேட்பதில் நான் விமர்சனம் வைப்பது என்னை பெரியவனாக்க கிடையாது. சித்தர்களை மறைத்து கூறுவதில் எனக்கு தெரிந்த விஷயம் ஆனதினால் தெரியாதவையை எழுதும்போது தெரிந்தது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆனால் என்ன செய்வீர்கள்? இங்கு ஒவ்வொரு கிரந்தங்களும் சுத்த உடல், அது நாத்தம் இல்லாத உடல் எப்படி ஆக வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகள் கேட்கிறீர்கள். அதன் நிலை சுத்த உடல் ஆக வேண்டும், நாத்தம் இல்லாத உடல். அதற்கு எந்த கிரந்தங்களும் அதீத காமம் மாறணும். அது எப்படி மாற வேண்டும்? அந்த சிந்தனையோடு நீங்கள் ஒரு கதையை கேளுங்கள். அதன் தத்துவத்தை கூறுவது சூரியநாதம் எந்த நிழலையும் தீண்டாமல் வான்பொருள்தானே காப்பு என்ற அர்த்தத்தில். அப்போது என்ன வேண்டும்? இங்கு காதிர் பாஷா உடல் உயிர் பிரிந்தது 1976. அந்த நேரம் அந்த உடல் பிரிந்த நேரம் ஆன பிற்பாடும் மறுநாள் அதே நேரம் வரை உடல் சூடினால் நாற்றம் இல்லாதது எப்படி? குணகுடி மஸ்தான் திருமணம் நிச்சயித்த பெண்ணிடம் நீ என் குரு என்று வீடு நாடு விட்டு சென்னையில் முள் படர்ப்பில் உடலை அதன் மேல் கிடத்தி உறக்கம் பூண்டது. உங்களால் முடியுமா? குடும்ப வாழ்க்கையிலிருந்து இங்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு உண்டு. வள்ளலார் தனிமை, அது எப்படி? அந்த பூட்டு இன்றும் திறக்கவில்லை. அவர் வாழ்ந்த குடிசையில். ஏன் மனிதர்களால் முடியவில்லை? அந்த வழியில் ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி, அவர் செயலோ தனிமை. மலையாள நாராயணகுரு தனிமை வழிகளில், சித்தர்கள் தனிமையில், திருமூலர் தனிமை. தத்துவ திருமந்திரம் குறிப்புகள் இதற்காகவா எழுதியிருக்கிறது? அவர்கள் தன் உடலை குறித்து எழுதியது. அப்படி எழுதுவதில் மனைவி மக்கள் அவர்கள் செயலில் இல்லை. அவர்கள் அந்நிலையும் சொத்து நிலையும் தனம் நிலையும் விட்டு உடல் அன்று கோமண துணியோடு வந்தது பத்திரகிரியார் சரித்திரம். இப்படி அந்நிலையில் வருபவர்கள் இதற்காகவா எழுதுவார்கள்? இவர்கள் இஷ்டத்திற்கு. இப்படி அறிவு பலவிதம்.
இது கேட்பவர்களிலும் பலவிதம். ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு சுபாவம் உள்ளவர்க்கு எப்படி கூறுவது? யார் யார் கூறினாலும் நாத்தம் இல்லாத உடல் எப்படி ஆக வேண்டும்? அது ஓலைச்சுவடிகள் தத்துவம் என்பது சூரியநாதம் 89 வரை கூறியது. அந்நிலையை கூறுவது தமிழ் எழுத்தை உடல் செயலில் கூறுவது. உடலை யார் யார் எப்படி வைத்திருக்கிறார் என்றல்ல. சத்தியம் உடலை நாற்றம் இல்லாமல் ஆக்கும் விதத்தை இங்கு கூறுவது. அதற்கு ஆகாரம் தேவையா? ஆகாரம் உண்டால் நடக்குமா? இன்று எப்படி என்று தெரியாது மக்களுக்கு. நாத்தமில்லாத உடல் என்றால் யாரும் சிந்திப்பது கிடையாது. கரிங்கல்லை மணத்தி பாருங்கள், அதுபோல உடலாக வேண்டும். உப்பு சத்து இருக்கக்கூடாது. அதை எப்படி மாற்றுவது? அதைத்தான் இங்கு கூறுவது. இதற்கு அரசியலில் கீறிய துணி, தேய்ந்த செருப்பு, அகம்படிவு வாழ்வு இல்லாமல் ஓலை குடிசையில் அதிகாரம் விட்டு இறங்கி உறங்கிய வீடு. அவர் மரித்தபோது அவர் சொத்து இன்று ஓட்டலில் ஏறி பசியாறும் பணத்தை விட குறைவு அவர் சொத்து. இதில் உள்நிலை அணைகள் பல கட்டி அன்றைய நிலையில் 465 பள்ளிக்கூடங்கள், மதிய உணவு, ஒரு சிறுவன் பேச்சார். இன்று அச்செயல் இந்தியாவில் எங்கும் பள்ளிக்கூடங்களில் காமராஜர் நாடார் முதல் மந்திரி செயல் தொடக்கம். மதிய உணவு அது தமிழ்நாட்டில் 5 ரூபாய்க்கு ஒரு முதல் மந்திரி, பெண் முதல் மந்திரி உணவு கொடுத்த தமிழ்நாட்டில் உணவு தொடக்கம். கோவில்களில் உணவு கண்டு மற்ற மதத்தாரும் அது கண்டு இன்று உணவு பரிமாற்றம் செய்கிறார்கள். இவை ஒன்றும் சுத்த உடலுக்கு தேவையா? இல்லை. இது பக்தி உடல். அதற்கு எது தேவை? ஆகாரமா? நாத்தமில்லாத உடல் தத்துவம் கூறுவது எப்படி ஆக வேண்டும்? அதீத காமம் மாற வேண்டும். அதை எப்படி நாம் புரிய வேண்டும்? யார் எப்படி புரிந்தால் எப்படி? இன்று மீசை இல்லாத ஆடை உடுத்து சினிமா பாடல்களிலும் யூடியூபுகளிலும் அவர்கள் உடலை காட்டி செயல்படுத்தும் அந்த சுவை இங்கு இருக்காது. உன் உடல் சுவையும் இருக்காது. உன்னில் உள்ள உடல் சுவை மாற வேண்டும். அதை கூறுவது. உன்னுடல் என்னுடல் எந்த உடலும் இன்று சுத்த உடலுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் தெய்வ கதைகள் கேட்கவும் அதுபோல் நடக்கவும் முடியாது. இது பக்தி உடல். அதற்கு என்ன தேவை? பரம்பரை வழியாய் வந்த அதை பற்றி மூனபரம் நல்கும் கவிக்கும் வான்பொருள்தானே காப்பு. அப்போ இங்கு வானத்தில் உள்ள பொருள், அது வானத்தில் ஆகாரமாக விளைகிறது? இல்லை. அப்போது வானத்தில் என்ன நடக்கிறது? அந்த படிப்பு பரம்பரை இன்று இல்லை உலகத்தில். பின் எப்படி? சமஸ்கிருதம் நாத்தம் உடல் கதை கூறுவது, நாத்தமாக இருப்பது வித்தை கூறுவது எப்படி? வெளி செயல்களை நீங்கள் செய்யுங்கள். அதாவது ஆகாரம் உண்பலாம். அவர்கள் கோவில்களில் நடத்தும் பஜனைகளில் பங்கெடுங்கள். அப்படி இப்படி தெய்வம் அங்கு கனிந்தான் இங்கு கனிந்தான், டான்ஸில் கனிவான் என்றெல்லாம் கூறி அது தேவையா? வெளிச்செயல் எதுவும் பக்தியா? இல்லை. மனிதனால் செயல்படுத்துவது. உடலுக்குள் மனிதன் செயல் கிடையாது. நோய்க்கு மருந்து கொடுக்கலாம். உடலுக்குள் நடப்பது உடல் செயலுக்கு ஆண் பெண் இணைவதில் நடப்பது. ஆனால் அந்த உடல் வெளியே வந்தால் அந்த உடலுக்கு, அந்த உயிருக்கு, அந்த அறிவிற்கு அந்த உடலே தேவை. இங்கு நாத்தம் இல்லாத கதை தமிழ் எழுத்தை தேவ பாஷையாக்கி உடலை கூறுவது. பட்டினத்தார் அந்த வழியில் மூனவரன் நல்கும் வான்பொருள் செயலில் உயிர் உடல் அறிவு அவரவர்
உடல் அந்நிய உடல் நடப்பது தனிமையில் அவரவர் உடலை தீண்டி கூறும் வித்தை. சித்தர்கள் வழியில் அவர்கள் எழுத்து ஒலி படிப்பு ஆசான் பண்டிதன் முனி யோகி தியாகி ரிஷியை சித்தர்கள் என்பது இன்று யாருக்கு எப்படி தெரியும்? பேரு கூறுவார்கள், அதன் வழியில் தெரியாது. அப்படி உள்ளதை இங்கு கூறுவது. சிவவாக்கியர் குறிப்பு கூறுவது அந்த வழியில் சூரியநாதம் தொடர்வது. இங்கு பட்டினத்தார் பாடல்களில் கோவில் நான்மணி மாலை தோழி வெறி விலக்கல் என்பதில் அடிதோறும் 30 எழுத்தால் ஆன அளவியல் சந்தம். இது நான் கூறுவதில்லை, பட்டினத்தார் பாடல்களில் வருவது. அப்போ இந்த 30 எழுத்து எது? அந்த விளக்கத்தை தான் இங்கு சூரியநாதம் திருமந்திரம் கூறுவதில் எழுத்துக்களை கூறுகிற எண்ணம் சேர்த்து இன்ன எழுத்து இப்படி அப்படி என்ற இப்படி கூறுவதில் பட்டினத்தார் பாடல்கள் கேட்கலாம். சிலது கேட்டால் உங்களுக்கு புரியும், நானாக கூறுவதை விட உடலை கூறுவது எப்படி என்று. கொஞ்சம் நேரமாகலாம், ஆனால் கேட்பவர்க்கு, அறிவை தேடுபவர்களுக்கு பக்தி என்பது என்ன என்று தேடும் அறிவுகளுக்கு இங்கு கூறுவது. திருவிடை மருதூர் மும்மணி கோவை, அதனால மும்மணி கோவை இதன் அர்த்தம் நாளை கூறலாம். இங்கு அடி சார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வம் மூலவும் நடுவும் முடிவும் இகந்து காலம் மூன்றையும் கடந்த கடவுள். இதன் உள்பொருள் நிறைந்து கொடுப்பவனும் குறையா செல்வம், அது உங்களுக்கு கிடைக்காது. பின்ன எங்கே? உடலுக்குள். எப்படி? மூலவும் நடுவும் முடிவும் இகந்து, அதை தேர்ந்து காலம் மூன்றையும் கடந்த கடவுள். கடவுள் என்றால் என்ன? நீ ஒரு சுவாசம் இழுப்பது கடமாய், பூமிக்குள் இருந்து பூமி வெளி உலகத்தில் வாயுவை சுவாசமாய் இழுப்பது கடமாய், அது உள்ளில் சென்று வெளியே போனால் உன் உயிர். அப்போ கடந்து கடவுள் என்றால் வாயு உடல் விட்டு. நான் இங்கு கூறியது, சூரியநாதத்தில் கூறியது வாயு உடல் விட்டு என்று கூறுவது. அது அநேக அர்த்தங்கள் உண்டு. அடி சார்ந்தவர்க்கு முடியா இன்பம், அது இங்கு திருமந்திரம் கூறுவது. இருவர் என்று அயன் மால் இருவர், அது இங்கு இந்த வார்த்தையில் பொருந்துவது. அடுத்தது உளக்கண்ணுக்கு அல்லாது உன் கணக்கு ஒழித்து துளக்கர நிமிர்ந்த சோதி தனிச்சுடர் எருப்பு துளையின் இருச்செவி எட்டாது உறுப்பில் நின்று எழுதரும் உள்ளத்து ஓசை வைத்த நாவில் வழிமறுத்து அகத்தே. நாவில் ஓசை வைத்த நாவில் வழிமறுத்து அகத்தே. ஓசை சப்தம். சூரியநாதன் எப்போதும் கூறுவது சுரம், ஒலி என்று கூறுவது. அதை இங்கு கூறுகிறது. ஓசை வைத்த நாவில் வழிமறுத்து அகத்தே. அதாவது பேச்சு பொருள் நாவு, வழிமறுத்து. அப்போது எங்கே? ரோட்டில், வீட்டில், உங்கள் வீட்டில், மனதில் கிடையாது. அங்கு அவர் நாவில் வழிமறுத்து. பேசாதிரு, எங்கு பட்டினத்தார் ஞான நூறில் கூறுவது. வாயை அடைத்து இருப்பது. அகத்தே, உள்ளில். அகம் உள்ளில். தே தா, 2 தா வருகிறது. அக்னிக்கலை. நாவின் வழிமறுத்து அகத்தே. வாய் அடைத்து இருப்பது. மறுத்து, வழிமறுத்து, தொண்டைக்குள் பேசும் ஒலி சக்தி மறித்து. அதைத்தான் திருமந்திரத்தில் கூறி வருகிறது. அடுத்தது தித்தித்து ஊறும் தெய்வத் தேரல் துண்டத் துளையில் பண்டை வழி அன்றி அறிவில் நாரும் நறிய நாற்றம் ஏனைய தன்மையும் எய்யாது ஏவற்றையும் தானே ஆகி நின்ற தத்துவ. இங்கு நாரிய உடல், நான் இங்கு கூறிய சுத்த உடல் ஆக வேண்டும் என்று இப்போது புரியும்.
எந்த அறிவு குறைந்தவனுக்கும் இது கேட்டால் புரியும். நாறும் இந்த உடல் மாற வேண்டும், நாற்றம் உள்ள உடல் மாறுவதை கூறுகிறது என்று. எய்யாது தன்மையும் எய்யாது வேடன் கண்ணப்ப நாயனார் கதை. அந்த கதை கண்ணின் கதை தானே ஆகி நின்ற தத்துவம். அவர் உடலுக்குள் இந்த நாற்ற உடல் மாறி, அது பண்டைய வழி அன்றி பண்டை வழி. பண்டை என்றால் அதற்கு முன்னால் கண்ட காட்சி வழி. அறிவில் நாறும் உன் உடல் அறிவு எதனால் நடப்பது? பஞ்சமலத்தால், ஆகாரம் உண்பதால். இங்கு அது மாறி அறிவில் நாறும் நிறைய நாற்றம் ஏனைய தன்மையும் எய்யாது ஏவற்றை தானே ஆகி நின்ற தத்துவம். தான் நீ நான் யாரும் கிடையாது. பட்டினத்தார் உடல், அவர் மனசு மாறி அது சூரியநாதம் கூறி வருவதில் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை உள்படுத்தி கூறுவது. அடுத்தது, தோற்றுவது எல்லாம் தன்னிடை தோற்றி தோற்றம் பிரிதின் தோற்றாச் சுடர்முனை விரிசடை மிமிமிசை வெண்மதி கிடப்பினும் இருள் விரி கண்டத்து ஏக நாயக கருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர. இருள் விரி கண்டத்தில் ஏகநாயக, இருள் அன்னக்குடல், கண்டம் சங்கில் வாயு திருமந்திரத்தில் கூறியது. மிமிசை அங்கு பார்மிசை வந்தது மந்திரத்தில். இங்கு மிமிசை, இதற்கு வேறு அர்த்தம் உண்டு. இப்படி கூறுவதில் எனக்காக கூறுவது கிடையாது. இங்குள்ள அர்த்தம் திருமந்திரத்தில் வருகிறது. அப்படி கூறும்போது திருமந்திரத்தில் அதற்கு பொருளுரை எழுதுவது இதன் கூத்து கிடையாது. இச்செயல்கள் அங்கு வர வேண்டும். சித்தர்கள் 49,000 ஓலைச்சுவடிகளில் தமிழ் சித்தர்கள் செயல்பாடு இதற்கு முன்னால் கூறியதும் இப்போது கூறுவது. இங்கு மருதிடம் கொண்ட மருதம் மாணிக்க உமையாள் கொழுத ஒரு மூன்றாகிய இமயாம் நாட்டத்து என் தனி நாயக அடியேன் ஒரு குறை முனியாது கேண்மதி நின் அடி பணியா கல்மன கயவரோடு. இனி இங்கு பட்டினத்தார் 5 வரியில் அவர் குறிப்பு கூடுதலும் வருகிறது. எங்கு நீங்கள் பார்த்தாலும் 4 வரிகளில் காண்பது 5 வரிகள். 5 வரிகளில் காண்பது கடினம். இந்த 5 வரி எதை குறிக்கிறது? பஞ்சபூத கூறு உடல், அதை மாற்றி வருவது, நாத்தம் இல்லாத உடல் ஆக்கி வருவது. இது கோவில் மணி மாலையில் கூறுவது 5 வரி, அது உடல் கூறு. இப்படி கூறுவதில் உமையாள் இந்த கதை எங்கு வருகிறது? சுடலை கதையில் உமையாள் கதை வருகிறது. மருது பாண்டி மருது கதையில் வருகிறது. மாணிக்கம் அங்கு முத்து என்பது. இமயா நாட்டத்து என் தனி நாயக அடியேன். இமை என்றால் என்ன? கண் இமை. அதை இங்கு எப்போதும் கண் இமையை கூறுவது தொல்காப்பியம் கூறியது. அதில் இமை நாட்டத்து என் தனி நாயக அடியேன் ஒரு குறை முனியாது கேண் மதி. மதியால் நேடுவது, செயல்பட்டு. அடியேன் நான் மூலாதாரத்தில் இருந்து அந்த ஒளியை காண்பது கண்ணிற்கு. உரை குறை முனியாது கேண்மதி நின் அடி பணியா கல்மனம் கயவரோடு. கல்மனம் என்றால் என்ன? அகங்கார செயல். அங்குள்ள நரம்பு நாடிகள் செயலோடு அதன் தத்துவத்தை காண்பது கல்மனம்.
கல்மன நெஞ்சே கல் நெஞ்சே. பட்டினத்தார் ஞானம் 100 வருகிறது அச்சு. இப்படி இங்கு கூறுவது கேட்பது இனிமை பேச்சு கிடையாது. உடலை துறந்து செயல் கூறுவது. நான் யாரையும் புண்படுத்த கூறவில்லை. ஆனால் அச்செயலை மறைத்து கூறுவதில் அவர்கள் அறியாமையை கூறுவது. ஆனால் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் எங்கள் செயலே என்றால் இங்கு தமிழ் கூறும் தத்துவம் எந்த மேடையிலும் பொதுவாக பங்கு வைத்தால் எழுத்து செயலில் தேவ பாஷையில் சூரியநாதம் கூறும். அதற்கு தர்க்கம் இல்லை. அப்படி கூற இன்று தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. இத்தகைய கதைகள் கேட்க இன்று கடினம் யாரும் கிடையாது. ஏனென்றால் இது உங்களுக்கு சார்ந்த செயல் கிடையாது. உங்களுக்கு தேவை நெஞ்சை காட்டி துடையை காட்டி சிரிப்பு முகத்தோடு உங்களுக்கு தேவையான வீரக்கதை, அடி பிடி கதை, கொலை கொள்ளை செய்யும் கதை பேச்சு இங்கு கிடையாது. இங்கு உன் உடலில் நடப்பது அதை பக்தி ஆக்குவது. நாத்தம் இல்லாத கதை கூறுவதில் எதை கூற வேண்டும்? உடலை, அதன் செயல் பொருளை கூறுவது.